அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மறைவின் சேனல். நேத்திக்கு ஒரு மலையாள படம். அந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும்னு சொல்லி கணிக்கப்பட்டது. ஏன்னா ட்ரெய்லர் வரும்போது நல்ல வரவேற்பு. அது இல்லாம இந்த படத்தோட புக்கிங்கே 1.27 கோடிக்கு ப்ரீ புக்கிங் ஆகியிருக்கு. படம் ஒரு புது க்ரூ தான். அந்த ஒரு க்ரூவுக்கு 1.27 க்ரோர்ஸ் அட்வான்ஸ் புக்கிங்கே ஆகியிருக்குன்றது சமீப கால மலையாள திரைப்பட உலகில் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு, இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும்னு சொல்லி கணிக்கப்பட்ட படம். நேத்திக்கு ரிலீஸ் ஆகி ஷுவர் ஹிட் சொல்லி அடிச்ச கில்லின்னு சொல்ற அளவுக்கு படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆகியிருக்க படம் தான் மஞ்சுமெல் பாய்ஸ். இந்த படம் ஒரு சிறப்பான படம். இந்த படத்துக்கு நம்ம குணானே பேர் வச்சிருக்கலாம். 1992ல வந்த உலக நாயகன் அவர்களோட ஒரு சிறந்த படங்கள்ல ஒண்ணா பேசப்பட்ட பல விருதுகள் பெற்ற படம் குணா. அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் இந்த படம் ஃபுல்லாவே இருக்கு. அது இல்லாம அந்த படத்துல இடம்பெற்ற இசைஞானி அவர்களோட அந்த ஒரு பாடல், கவிஞர் வாலி அவர்களோட சாகாவரம் பெற்ற பாடல், என்னைக்கும் பிரசித்தி பெற்ற ஒரு பாட்டு. உலக அளவுல எல்லா தமிழ் தெரிஞ்சவங்களாலும் கேட்கப்படுற, மற்ற மொழிக்காரங்களும் விரும்பி கேட்கக்கூடிய பாடலான "கண்மணி அன்போடு காதலன் நான் நான் எழுதும் கடிதம்" அப்படின்ற பாட்டு இந்த படத்துல ஒரு மிக சிறப்பான ஒரு கூஸ் மூமெண்ட்ஸா வச்சிருக்கப்பட்டிருக்கு. கிளைமேக்ஸ்ல அது வேற லெவலா வந்திருக்கு. அது எப்படி என்ன ஏதுன்றத இந்த டீட்டெயில் ரிவ்யூல பார்க்கலாம். அது இல்லாம குணா ரெஃபரன்ஸ்லாம் எப்படி இருக்கு இந்த படத்துல அப்படிங்கிறதையும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு மலையாள படம் ஒரு தமிழ் படத்தோட ரெஃபரன்ஸை வச்சு அதை எப்படி நம்ம கூஸ்பம்பா கொண்டு போக முடியுன்றது இந்த படம் ஒரு உதாரணம். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டேன். இந்த படத்துல இயக்கியிருக்கிறது ஜானி மன் அப்படின்னு சொல்லி 2021 ஒரு சிறப்பான படமா மலையாள படமா பேசப்பட்ட அந்த படத்தை இயக்குன சிதம்பரம் பொதுவால் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிற சிறப்பாகவே சர்வைவல் த்ரில்லர் படம் சமீபத்தில் வந்ததுல இந்த மாதிரி படம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு 2024 சக்ஸஸ் படமாக கொடுத்துருக்காங்க. அவருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். மலையாள திரையுலகம் இந்த வருஷம் தொடக்கத்துலேருந்தே இப்பயும் பல சிறப்பான படங்கள் கொடுத்துட்டு வருது. சமீபத்தில் பிரேமலு, போன வாரம் பிரம்மயுகம், இன்னைக்கு இந்த மஞ்சள் பாய்ஸ் இதெல்லாமே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று உலக அளவில் சிறப்பான ஒரு பட வரிசைகளை பெற்றுட்டு வருது. ஸோ அந்த வரியில் இந்த மஞ்சள் பாய்ஸும் சிறப்பாகவே இருக்குது. இந்த படத்தை பல சிறப்பான படங்களில் நடிச்சிட்டு வர ஷோபின் சாகர் இந்த கதையை கேட்டுட்டு அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறதா ஒத்துக்கிட்டாரு. அவர் பிரேமம் படத்துலேருந்து சிறப்பான நடிகர்னு அறியப்படுறாரு. சமீபத்தில் வந்த இளவிலா, பூஞ்சிரா, அப்புறம் போன வருஷம் ஹிட்டான ரோமாஞ்சம் அப்படின்னு அவரோட கேரியர் கிராஃப் உயர்ந்துக்கிட்டே போகுது. இப்போ ஒரு ப்ரொடியூசராகவும் இந்த படத்தில் சிறப்பாகவே அவரோட பங்களிச்சிருக்காரு. அவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கவர்ந்த கதை இது. ஆக்சுவலாக இது உண்மை சம்பவம். 2006ல் நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் புது படங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டர்கள் வரும்போதும் அதுக்கப்புறம் ஓடிடி வரும்போது எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்து முடிவு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி டிலே பண்ணாமல் ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தை இந்த படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2006ல் ஒரு கொடைக்கானலில் ஒரு கேரளாவில் ஒரு டூர் போனவங்க ஒருத்தர் அதில் குணா கேவுக்குள்ள விழுந்துட்டாரு. அவரை மீட்கிறதுக்காக போராடினாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத பற்றியான அதுவும் ஒன்லைனு. இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, கொச்சியிலேருந்து ஒரு டீம் 2006ல் ஒரு கோவாக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அவங்களாம் சின்ன வயசுலேருந்தே திக் ஃப்ரெண்ட்ஸு. எப்பயுமே ஜாலியாக ஃபங்க்ஷன்லாம் ஒன்றா அட்டெண்ட் பண்ணுறது, ஜாலியாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்குது. அவங்க ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அந்த டூர் ஆல்பத்தை பார்த்துட்டு, அந்த டயத்தில் ஆல்பம் தானே செல்லுலாம் கிடையாது 2006ல். அதை பார்த்துட்டு நம்மளும் ஒரு டூர் போனோம் என்னென்னு பிளான் பண்ணுறாங்க. சரின்னு கோவாக்கு போகலான்னு பிளான் பண்ணி அது கொஞ்சம் காஸ்ட் அதிகம்னோடனே சரி பக்கத்தில் என்ன இடம் இருக்குன்னு சொல்லி கொடைக்கானல் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. சரின்னு எல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஒரு குவாலிஸில் ஒரு 8, 9 பேர் சேர்ந்து அந்த ட்ரிப்பை ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொடைக்கானல் போயிடுறாங்க. கொடைக்கானல் போயிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது எல்லா இடம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அப்போ குணா படம் அந்த பாட்டு ஃபேமஸ்ஸு. "கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும்" அந்த பாட்டு அந்த படம்லாம் நல்லா ஃபேமஸ்ஸு. அது இல்லாமல் உலக நாயகன் அவர்கள் கேரளாலையும் ஃபேமஸான நடிகர். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இப்போ மலையாள படங்கள் பல இடத்துலையும் நடிச்சிருக்காரு. அப்புறம் அவங்களால ரொம்ப விரும்பப்படுற நடிகர். அவர் ரெஃபரன்ஸாக இருந்த இந்த பாட்டு இந்த குணா படத்தில் குன்று இங்கே தான் இருக்குன்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அங்கே போனால் அவங்க கேட்டுக்கு வெளிலேருந்து பார்த்துட்டு உள்ளே பார்க்குற இடங்கள்லாம் நல்லா ரம்மியமாக இருக்குது. நம்ம இதுலேருந்து இறங்கி போகலான்னாங்க. அங்கே கைட்லாம் சொல்கிறாங்க உள்ளே போகக்கூடாது, ரிஸ்க்கான இடம், தடை செய்யப்பட்ட பகுதி. இன்னொன்று வேற ஒரு டீம் இறங்கி உள்ளே போய் சுற்றி பார்க்குறாங்க ரூல்ஸ்லாம் வயலேட் பண்ணிவிட்டு. ஸோ இவங்களுக்கும் ஒரு ஆர்வம் இதில் அந்த உற்சாகத்தில் அந்த ஒரு சிறப்பில் நம்ம போயே பார்க்குறோம் என்னதான் ஆகுதுன்னு பார்த்துடலாம்னு சொல்லி இறங்கி உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனோன்னே எதிர்பாராத விதமாக இவங்க கூட வந்த 8, 9 பேரில் ஒருத்தர் உள்ளே விழுந்துட்டாரு. குணா கேவுக்குள்ள ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டாரு.
அது வந்து கைடுலாம் சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட அது கொடைக்கானலோட உயரம் போன பள்ளம் அது, பள்ளத்தாக்கு. அதுக்குள்ள போனவங்க இதுவரைக்கும் வெளியில வந்ததே இல்ல அப்படின்னு சொல்லி திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் சொல்றாங்க. எத்தன லட்சம் குடுத்தாலும் இதுல உள்ள இறங்குறதுக்கு யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா உயிர் தான் முக்கியம். யாரும் வந்து ரெஸ்க்யூ டீம்லேருந்து வந்தவங்களும் சரி, இந்த ஏதாவது மலையிலேருந்து வந்து தற்கொலை பண்ணிட்டு அவங்கள எடுக்கிற அந்த ஆளுங்க, அவங்களுக்கும் இதுல இறங்க பயப்படுவாங்க. அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பதட்டமாயி அவங்கள ரெஸ்க்யூ பண்றதுக்கு முயற்சியில இறங்கி என்னென்னமோ பாடுபடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மீட்டாங்களா இல்லையா? அந்த உள்ள போய் போன குழிக்குள்ள போனவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறது பரபரப்பான சீட்டச் த்ரில்லரா சொல்றது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாரி இந்த படத்த வந்து சௌபின் சாகிர் தான் அந்த படத்த வந்து பில்லராவே இருக்காரு. அவர் தான் படத்தோட ப்ரொடியூசரு. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. அவர் பண்ற ஒரு வேறு எதிர துணிச்சலான ஒரு செயல் தான் படத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயம். கிளைமேக்ஸ்ல கூஸ்பம்ப்ஸ் வரும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இசைஞானி இளையராஜா அவர்கள் படம் வந்து எத்தன வருஷம் ஆனாலும் அந்த பாட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல குடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்துல கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ்ல ஒரு பாட்டு இருக்கும். கிளைமேக்ஸ்ல அந்த கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் அந்த பாட்ட வந்து காவிய கவிஞர் வாலி அவர்கள் எழுதின பாட்டு. அந்த படத்துக்கு இசை வந்து இசைஞானி. கமலஹாசன் அவர்கள் வந்து சிறப்பா காட்சிப்படுத்தியிருப்பாரு. அந்த பாட்ட குணா கேவலா அந்த பாட்டு ஃபுல்லாவே வந்திருக்கும். அந்த பாட்டு வந்து கிளைமேக்ஸ்ல வர சிச்சுவேஷன் கண்டிப்பா கூஸ்பம்ப்ஸ் எனக்கு கண்ணீர் வரவழைக்கிற மாரி ஒரு படம் பாருங்க. அந்த அனுபவத்த நீங்களே பெறுவீங்க. அப்ப தெரியும் நம்ம வந்து பழைய ரெட்ரோ பாடல்கள்லாம் எந்த அளவுக்கு இம்பாக்ட்டா இருக்கு. இப்ப சமீபத்தில வந்த மார்க்காண்டின் படத்துல வந்து அடிய மனநிலை நிக்காது. அப்புறம் வருது வருது விலகு விலகு. அப்புறம் இது இப்போ சமீபத்தில ஃபேமிலி கிளப்ல வந்த ஏன் ஜோடி மஞ்சக்குருவி அப்படின்னு சொல்லி இசைஞானி பாடல்கள் வந்து என்னைக்குமே அந்த ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் ப்ளஸ் எவர்கிரீன் அந்த ஒரு இது இருக்கும். ஸோ இசைஞானி நமக்கு சொல்லியே தெரிய வேணாம். நம் தமிழ் சினிமாவின் ஒரு பெருமை வாய்ந்த ஒரு ஒரு ஆளுமை. அவரு இசைஞானி பாடல்கள் இல்லைன்னா பலரது தாய்மை வந்து வெறுமையாயிடும்னு சொல்லி எல்லாரும் சிலாகிச்சு சொல்லுவாங்க. அவரோட அந்த குணா படத்த ரெஃபர் பண்ணி அந்த படத்துல பல காட்சிகள் அந்த பாட்ட வச்சே வரும். ஸ்டார்ட்டிங்லயும் சரி, அந்த எண்டுலயும் சரி, நடுவுலயும் ஒரு ரேடியோல வர மாரி அந்த பாட்டு தான் படம் ஃபுல்லாவே மைல்டா போய்க்கிட்டே இருக்கும். அந்த பாட்டு நமக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ இந்த படத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாரி குணான்னு பேர் வச்சிருந்தாலும் நல்லா ஆப்ட்டா தான் இருந்திருக்கும். இந்த படத்த வந்து உலகநாயகன் கமல் அவர்கள் பார்த்துட்டா கண்டிப்பா வந்து பாராட்டுவாங்க. ஏன்னா, அவர் மலையாள படங்கள், உலக படங்கள்லாம் பார்த்துட்டு பாராட்டக்கூடிய ஒரு ஆஸ்கார் விருதுக்கு தகுதியான படங்கள்லாம் பார்த்துட்டு அத பத்தி விமர்சனங்கள்லாம் ஒரு பொது வெளியில சொல்ற ஒரு சிறப்பான ஒரு தமிழ் ஆளுமை உலகநாயகன் கமல் அவர்கள். இந்த படத்த கண்டிப்பா அவர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அதுக்கு இந்த குழுவ பாராட்டுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவு சிறப்பான குணா ரெஃபரன்ஸு. அது இல்லாம இந்த படத்தோட இயக்குனர நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா தமிழ் மக்கள வந்து ஓரளவுக்கு வில்லனாவே காமிச்சிட்டு வராங்க அப்படின்ற மாரி ஒரு குறை இருந்துச்சு. இந்த படத்துல வந்து அத நிவர்த்தி பண்ணிட்டாங்க. படத்துல வந்து ஜார்ஜ் மரியான் கேரக்டர் வந்து நல்லவரா காமிச்சிருப்பாங்க. அது இல்லாம பல கேரக்டர்களும் வந்து நல்லவங்கள காமிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஊருக்கு வந்த மக்கள வந்து நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி பல சீன்கள், டயலாக்லாம் வச்சு இந்த படத்துல வந்து ஓரளவு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து தமிழ் படங்கள் மலையாளத்துல பார்க்குறதும், மலையாள படங்கள் தமிழ்நாட்டுல பார்க்குறதும் ஒரு ஒரு பல வருஷமாவே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதிகமாவே போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ தமிழ் படங்களும் இப்போ ரொம்ப சிறப்பாவே போய்க்கிட்டு இருக்கு. பிரேமம் படம்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. 2, 3 வருஷம் தொடர்ந்து ஓடுச்சு தமிழ்நாட்டிலேயே. அதேபோல தமிழ் படங்களும் அங்க தளபதி விஜய் அவர்கள் மற்றும் தல அஜித் படங்கள் மற்றும் சூப்பர் ஸ்டார் படங்கள், சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் படங்கள் எல்லாமே மலையாளத்திலயும் ஓடும். அந்த நடிகர் படங்களான மம்முட்டி அவர்கள், மோகன்லால் அவர்கள் மற்றும் மலையாள படங்களும் தமிழ்ல சிறப்பான ஹிட் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியா பார்க்கப்படுது. அது இல்லாம மலையாள படங்களுக்கு உலக அளவிலேயே நல்ல ரசிகர் பட்டாளமே இருக்கு. எல்லா தரப்பு ரசிகரும் பார்க்கக்கூடிய படம். அதுல இந்த வருஷம் வந்த சூப்பர் ஹிட் படங்களும் இது ஒண்ணா ஆயிடுச்சு. அது இல்லாம ஏற்கனவே சொன்ன மாரி இந்த படத்துல மெயினான கேரக்டர் சோபின் ஷாகிரும், அவர் கூட வந்த ஸ்ரீநாத் பாஷ்யம் இவங்க 2 பேர் தான் மெயின் கேரக்டர்ஸு. மீதி எல்லாமே ஓரளவு ஒரு சில படங்கள்ல நடிச்சு ஓரளவு நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆன நடிகரா இருந்தாலும், முக்காவாசி புது நடிகர்கள வச்சு சிறப்பான படத்த கொண்டு வந்திருக்க இயக்குனருக்கு பாராட்டுகள். அதிலேயும் முக்கியமா அந்த ஒரு தமிழ் ஆக்டர் வந்து நான் மகான் அல்ல வில்லனா வருவாரு. அவர் வந்து எல்லா படத்துலயும் வில்லன் கேரக்டர் வருவாரு. அந்த படத்துல கைட வந்து அவரோட சிறப்பான நடிப்ப வெளிப்படுத்தியிருப்பாரு. படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க அவர் யாருன்னு. பல படங்கள்ல வந்து நல்லாவே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினவரு. அவரோட திறமைக்கு இந்த படம் அங்கீகாரம் கொடுத்து நல்ல ஒரு கேரக்டரா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம படத்துல 40 நிமிஷத்துக்கு அப்புறம் என் படம் ஃபுல்லாவே பரபரப்பு தான். பரபரப்போட உச்சியில இருக்கும். நம்ம இது வந்து தென்னிந்திய படம் பார்க்குறோமா, ஹாலிவுட் படம் பார்க்குறோமான்ற அளவுக்கு அந்த ரெஸ்க்யூ ஆப்பரேஷன்லாம் சிறப்பாவே கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வந்து அறம் படத்துல வந்து அந்த குழிக்குள்ள வந்து குழந்தைய எடுப்பாங்களோ, அந்த மாரி இதுல வந்து வித்தியாசமா காமிச்சிருப்பாங்க. படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். சொன்னா ரிவீல் ஆயிடும். அது இல்லாம அந்த கேவ்ஸ வந்து செட்டு போட்டு எடுத்தாங்களா? நேர்ல எடுத்தாங்களா? ஒண்ணுமே புரியாது. நீங்க படம் பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து இந்த ஒரு மயக்கத்துல, டென்ஷன்ல வந்து ஆக்கிருவாங்க. அந்த அஜயன் அவர்கள் தான் அந்த படத்துக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சிறப்பா பண்ணியிருக்காங்க. காஸ்டியூமும் நல்லாருக்கும். அந்த படத்துல வந்து ரத்தத்த உண்டான அந்த கறைகள் மாரி அந்த ஒரு காஸ்டியூம், அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே சிறப்பா பண்ணியிருக்காங்க. அந்த பதபதப்ப நமக்குள்ளயே ஏத்திடுறாங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபருக்கு பாராட்டுகள்.
அது இல்லாமல் குணா கிளேவ்ஸு கொடைக்கானலில் வச்சு தான் பல சீன்கள்லாம் இருக்குது. அது நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபி சிறப்பாக பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபருக்கு பாராட்டுகள். இந்த படத்துக்கு கண்டிப்பாக 2, 3 விருதுகள் உறுதி. சினிமாட்டோகிராஃபர், அப்புறம் சௌபின் ஷாகிருக்கு. அப்புறம் இந்த படத்தில் ஆர்ட் டைரக்ஷனுக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சிறப்பாகவே அவங்க பங்களிப்பு தந்திருக்காங்க. இந்த கேவ்ஸ்லாம் வந்து நிறைய சீன்ஸ் எடுத்துன்னு சொல்கிறாங்க. படம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் மியூசிக் வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காரு சர்வின் ஷைன். அவரோட மியூசிக் வந்து சுஷின் ஷாம். அவர் வந்து ஒரு சில இடங்களில் வந்து மியூசிக் வந்து வெறுமையாக விட்டுருப்பாரு. அந்த இடமும் நம்மளை வந்து தீயில ஓட்டும். படத்தை பாருங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த படத்தில் எல்லாமே சூப்பராக இருக்கா, மைனஸே இல்லையானா சின்ன சின்னதாக ரொம்ப மைன்யூட்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். அதுதான் சின்ன சின்ன மைனஸாக பார்க்குது. மற்றபடி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது இல்லாமல் மைனஸ்ன்னு பார்த்தா மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த ஃபோபியா இருக்கவங்க, இந்த மாதிரி ஹைட்டை பார்த்தா பயப்படுறவங்க, ரத்தத்தை பார்த்தா பயப்படுறவங்க இந்த படத்தை கொஞ்சம் யோசிச்சுட்டு பார்க்குறது நல்லது. தியேட்டரில் கொஞ்சம் எஃபெக்ட்டுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அவங்க வந்து ஓடிடியில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாருமே பார்க்கலாம். இது சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். இந்த படம் வந்து தமிழ் படம் ரெஃபரன்ஸ் இருக்குது. முக்கால்வாசி பேர் தமிழ் தான் பேசுகிறாங்க. இப்போ இந்த படம் வந்து நம்ம ஊரில் வந்து தமிழில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை வந்து தமிழில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தமிழ்நாட்டிலே அவைலபிளாக இருக்குது. மலையாள படம் தான். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச். ஹைலி ரெக்கமெண்டட் நம்ம சைட்லேருந்து. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. அது இல்லாமல் இந்த படம் உலகநாயகன் அவர்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக பாராட்டுவாங்கன்றது உறுதி. ஸோ அப்போ நீங்கள் பார்த்துங்க இந்த படம் எந்த அளவு சிறப்பான படம். ஸோ நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டம் தெரியப்படுத்துங்க. வேறொரு விமர்சனம் அல்லது முன்னோட்டத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.